மாணவ செல்வர்களே, வெல்கம் டு Mathsmmkmr சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.46. கொஷின் என்னன்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - x - 1 = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதோடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர். அப்போ நம்மள ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா, அதோடைய ரூட்ஸ் 1/α 1/βவாக இருக்கும்போது அந்த ஈக்குவேஷனும், அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவாக இருக்கும்போதும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவாக அந்த ரூட்ஸ் இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன் என்ன. சிமிலர்லி ஃபார் தேர்ட் ஒன் 2α + β 2β + α. இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். பிஃபோர் தட் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் ax² + bx + c = 0 இந்த ஃபார்ம்லாம் இருக்கும். இதோடைய ரூட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் ax² + bx + c = 0 அண்ட் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ். இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ரெண்டு ரூட்ஸையும் ஆட் பண்ணல. இந்த ரூட்ஸை ஆட் பண்ணுறதுன்றது -b/a அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதாவது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் போட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை x² உடைய கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா c/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை x² உடைய கோஎஃபிஷியன்ட். இது ரெண்டு ஃபார்முலா. அண்ட் ஜெனரலாக இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருந்ததுன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது இந்த ஈக்குவேஷனை இது ரெண்டும் இருந்தால் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கணும். x² - சம் ஆஃப் roots into x and plus போட்டு product of the roots இது வந்து equal to 0. இங்க bன்றது sum of the roots into x plus இந்த c கான்ஸ்டன்ட்ன்றது product of the roots. இதுதான் இந்த ஜெனரல் ஃபார்ம். இப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் டேட்டாவை எழுதிப்போம். சொல்யூஷன் கிவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் 2x² - x - 1 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ax² + bx + c ஃபார்மில் இருக்குது. ஃப்ரம் த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன டேட்டா எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட் சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரம் த ஈக்குவேஷன் சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும்னா இந்த ரெண்டு ரூட்ஸையும் ஆட் பண்ணோன்னா அது வந்து -b/aங்களாம். இப்போ மைனஸ் போட்டுட்டு பிக்கு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை a x²ன்றது x²உடைய கோஎஃபிஷியன்ட் தான் a. அப்போ வந்து ஏக்கு வந்து நம்ம 2 கொடுக்கணும். ஸோ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம பார்க்கும்போது -1/2 வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் c/a. ஃப்ரம் த ஈக்குவேஷன்லேருந்து இதோடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது c/aங்களாம். cன்றது இங்கே என்ன, -1 டிவைடட் பை 2. ஸோ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் மைனஸ்லாம் 1/2. இங்கே மைனஸ் ஆஃப் b/a மைனஸ் போட்டாச்சு. பிக்கு ஒரு -1 இருக்குது, ரைட்டுங்களா. மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/2 அண்ட் -1/2 ரெண்டு ரூட்ஸ் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரூட்ஸுன்றது 1/ஆல்ஃபாவும் 1/பீட்டாவும் இருந்ததுன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ரூட்ஸ் வந்து 1/ஆல்ஃபா 1/பீட்டாவாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. இப்போ ஜெனரலாக நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு வேணும், என்னென்ன வேணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். இது ரெண்டுத்தையும் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். இங்கே இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸ் கண்டிஷன், அதாவது ஆல்ஃபா இருக்க இடத்துல 1/ஆல்ஃபாவும் பீட்டா இருக்க இடத்துல 1/பீட்டாவும் இருந்ததுன்னா அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃபான்றதை 1/ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. பீட்டான்றதை 1/பீட்டாவாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்களா. சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணணும். இங்கே ஆல்ஃபான்றது 1/ஆல்ஃபா, பீட்டான்றது 1/பீட்டா. அந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக 1/ஆல்ஃபா 1/பீட்டாவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த பியை இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இந்த ஆல்ஃபாவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நவ் இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஆல்ஃபாவை முன்னாடியும் பீட்டாவை நெக்ஸ்ட்டும் எழுதியாச்சு. இங்கே ஆல்ஃபா பீட்டாவாகிடும்.
இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும் ரைட்டுங்களா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன இருக்குது 1/2 இருக்குது. ஸோ 1/2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் 1/2. 1/2 1/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு -1 ஆன்சர் வருது. அந்த நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இங்கே ஆல்ஃபான்றது 1/ஆல்ஃபா, பீட்டான்றது 1/பீட்டா. ஸோ ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா 1/ஆல்ஃபா 1/பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றது மைனஸ் ஆஃப் 1/2. மைனஸ் ஆஃப் 1/2 மேலே வரும்போது என்ன ஆகும் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகி 2/-1 கிடைக்கும். ஸோ -2 தான் இதுக்கான ஆன்சர். நவ் இப்போ ஒரு ஜெனரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் QE குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் into x plus product of the roots is equal to 0 இந்த ஃபார்மில் இருக்கும். நமக்கு x² இங்கே எழுதிக்கலாம் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் -1 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு x ஒன்று போட்டுப்போம் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றதை நம்ம -2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு x² ப்ளஸ் x -2 equal to 0. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் கேஸ் ஆஃப் 1/ஆல்ஃபா 1/பீட்டா ரூட்ஸாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். அண்ட் தென் செகண்ட் சப்டிவிஷனில் ரூட்ஸ் வந்து α² பீட்டா β² ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணுங்களா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இங்கே ஆல்ஃபா இருக்க இடத்துல α² பீட்டா இருக்குது ப்ளஸ் பீட்டா இருக்க இடத்துல β² ஆல்ஃபா இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக நம்ம ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும் இங்கே ஒரு ஆல்ஃபா போயிடுச்சு ஒரு பீட்டா போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல பீட்டாவும் ஆல்ஃபாவும் போயிடுச்சு ஒரு பீட்டா மட்டும் இருக்கும் ரைட்டுங்களா. நவ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றதை நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபைன் பண்ணோம் என்னென்னு -1/2. ஸோ இந்த -1/2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது நம்ம 1/2 ஃபைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1 டிவைடட் பை 4 வந்திருக்கு. இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபான்றது α² பீட்டா இதுக்கு கூட பீட்டான்றது β² ஆல்ஃபா. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயரும் ஆல்ஃபாவும் α³ ஆகிடும். β² மல்டிப்ளை பண்ணும்போது β³ ஆகிடும். நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்னு இதை எழுதிக்கலாம். ஸோ க்யூப் உள்ளே கொண்டு வந்தோன்னா தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் க்யூப் ஆகிடும். நமக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளிகேஷனில் ப்ராடக்ட்ன்றது -1/2 தெரியும். இந்த -1/2க்கு ஒரு க்யூப் -1 க்யூப் பண்ணால் -1 டிவைடட் பை 2 க்யூப் பண்ணும்போது நமக்கு 8 ஆன்சர் வருது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நவ் ஜெனரல் ஃபார்ம் ஒரு ஜெனரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுதணும். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு -1/4 இன்ட்டு இந்த x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் -1/8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். -1/8 ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 டிவைடட் பை 4 இன்ட்டு x மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/8. ஹியர் நமக்கு வந்து எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். இது 4 and 8 ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்குது. 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த டினாமினேட்டர்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ 8ஆல் இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 8 இன்ட்டு x² 8x² ப்ளஸ் 8 டிவைடட் பை 4 4ம் 8ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2xன்னு வரும். மைனஸ் இந்த 8ம் 1/8 8 கேன்சல் ஆச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த ரிக்வயர்டு
quadratic equation 8x square plus 2x minus 1 is equal to 0. So this is second one can answer. And the third one வந்து நமக்கு 2 alpha plus beta 2 beta plus alpha ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றது நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது இந்த ரெண்டுமே ரூட்டாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும்ல. சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களா. இங்கே ஆல்ஃபான்றது 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு கூட ப்ளஸ் பீட்டா, பீட்டான்றது இந்த இடத்துல 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, ஸோ 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. நான் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இந்த ஒரு 2 பீட்டா ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா இங்கே ஒரு ஆல்ஃபா என்ன ஆகும், 3 ஆல்ஃபாவாகிடும். இங்கே ஒரு பீட்டா இங்கே 2 பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 பீட்டா. 3யை மட்டும் காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 3க்கு காமனாக 3 எடுத்தாச்சு. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை ஃபைன் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஆல்ஃபான்றது இந்த 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா into பீட்டான்றது 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, அண்ட் ஹியர் நமக்கு 3 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு 1/2ன்றது வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3 divided by 2 தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அண்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 2 ஆல்ஃபாவால் 2 பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, பீட்டா இன்ட்டு 2 பீட்டா, பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். 2 into 2 4, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டாவாகிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 into alpha into alpha, 2 alpha ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் பீட்டா பீட்டா, 2 பீட்டா மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ஆகிடும், 2 ஒன்று வரும். ஸோ 2 into பீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த ஆல்ஃபா பீட்டாவை இங்கே எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ இதை எழுதியாச்சு, இதை எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே 2 இங்கே 2 ரெண்டுத்தையும் காமனாக நம்ம எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ஸ்கொயரும் ஒரு பீட்டா ஸ்கொயரும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். என்ன ஆகுனா 5 ஆல்ஃபா பீட்டாவாகிடுச்சு ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு நமக்கு இந்த இடத்துல ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி -1/2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வேணும். நமக்கு என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயராக இருக்குது. அப்போ எனக்கு இதை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு என்கிட்ட இருக்குது. இதில் இருந்து நான் ஒரு -2ab போடுறேன், ஒரு +2ab ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடுங்களா. ஸோ இதோடைய வேல்யூ அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இந்த -2ab கடைசியாக எழுதிக்கிறேன். இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abக்கு ஓவராலாக நம்ம என்னென்னு எழுதலாம், இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கான ஆன்சர். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abங்களா. ஸோ இந்த டேர்முக்கு மட்டும் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2abன்னு நான் எழுதிக்கிறேன். இது எதோடைய ஆன்சர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வரும். இதிலிருந்து ஒரு 2abயை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2abன்னு எழுதுனாங்களா. சிமிலர்லி இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதிலிருந்து ஒரே ஒரு 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது இந்த 2 ஆல்ஃபா பீட்டா இதில் கிடைக்கக்கூடிய 2 ஆல்ஃபா பீட்டாவும் கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் மட்டும் இருக்கும். ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுடைய வேல்யூவும் தான் இருக்குது. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அதை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். 5 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாங்களா ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் 5 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபாவையும் பீட்டாவுக்கும் மல்டிப்ளிகேஷனில் -1/2ன்றது ஆன்சர் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 1/2, இந்த 1/2வை ஸ்கொயர் பண்ணணும். -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு நமக்கு -1/2ன்னு வேல்யூ தெரியும். ஸோ -1/2ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே 5 இருக்குது, 1 இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். -5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் பண்ணோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, and minus into minus will become plus
2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு ஆன்சர் வரும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு, 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் ஆஃப் 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 1 4ங்களா, 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5, 5 by 4 வருமா, 2 into 5 divided by 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் ஆஃப் 5 இந்த 2ஐயும் கேன்சல் 4ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 5 by 2ன்னு வரும். மைனஸ் 5 by 2 ப்ளஸ் 5 by 2 நமக்கு வந்துருக்கு. ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது we get the answer as 0. இந்த நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிக்வயர்டு ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணணும். ரிக்வயர்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன, x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இன்டு இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்டுங்களா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 3 டிவைடட் பை 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 3 divided by 2 அது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0, 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. ஃபைனலி நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 by 2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், 2x ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இங்கே நான் 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3x மட்டும் இருக்கும். அண்ட் 0வை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0. தேர்ட் ஒனுக்கான ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.